ஹலோ டாக்டர். பிரியா, உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சு. எல்லாம் ஓகே தானே? என்னால குழந்தை பெத்துக்க முடியும்ல? நீங்க ரிப்போர்ட்டை மட்டும் கொடுங்க டாக்டர், மத்ததை நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, உன்னால எப்பவும் குழந்தை பெத்துக்க முடியாது. சாரி, நான் உன்னை நேர்ல கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். நீ கேட்டுட்டே இருந்த, அதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். நம்ம வேணா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குன்னு தோணுது. நான் எதுக்கு அசிங்கப்படணும்? உன் அம்மா சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன், உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது. நான் அம்மாட்ட பேசிட்டேன். இனிமேல் குழந்தைய பற்றி எதுவும் உன்ட்டு கேட்க மாட்டேன். என்னடி ஏதாவது பேசு. உனக்கு குழந்தை தான் பிரச்சனையா இல்லை என்கிட்ட வாழ்றதே பிரச்சனையா? நான் உன்னை விட்டு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. எனக்கு நீ வேணும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ அது நல்லா இரு. என்னடி சொல்கிறேன்? என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன் சொந்தக்காரங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாயிருச்சுல. நம்ம டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும். நீ அது நல்லா இரு. குழந்தை இல்லைன்னா வாழவே முடியாதா? கல்யாணம் பண்ணுறதுக்கு குழந்தை பெற்றுக்க மட்டும்தானா? அப்படி நம்ம குழந்தை வேணும்னா நம்ம தத்தெடுத்துக்கலாம். நான் உன்னை வேணான்னு சொல்லியும் நீ எனக்காக இவ்வளோ பண்ற. என்ன எனக்கு உனக்கு பிடிக்கும்.